சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டை வச்சு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்நாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெட்டு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்க மிச்சம் வந்த திங்ஸை வச்சும் சூப்பராக பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து ப்ரெட் எடுத்துருக்கேன். ப்ரெட்டை க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். என்னோட சைடில் இருக்க ப்ரௌன்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கேற்ப நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே நீங்கள் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த 3 மசாலாவுமே அந்த 2 மாவுலையும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விடணும். அப்புறம் நான் ஒரு கன்சிஸ்டன்சி காட்டுறேன். அந்த கன்சிஸ்டன்சி வளர்ந்து வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வளர்ந்து வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி விட ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, இல்லை திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ப்ரெட் வந்து இதெல்லாம் பிடிக்கும். அண்ட் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பெருங்காயப்பொடி இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இதை வந்து 2 to 10 மினிட்ஸ்க்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுடலாம். அந்த கேப்பில் நம்ம ஆஃப்டர்நூன் செஞ்சு மிச்சம் வந்த இந்த எக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்கில் மசாலா போட்டதானாலும் பிரச்சனை கிடையாது, போடலனாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் பொட்டேட்டோவும் இருந்துச்சு. பொட்டேட்டோவை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்த பெரிய பெரிய பீஸாக இருக்கும்ல, அதெல்லாம் மசிச்சு விட்டுட்டு அதுக்கு கூட கொஞ்சோண்டு எக் ஃப்ரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அண்ட் ஒரு ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறேன். ஓகேவா, அது ஹீட் ஆகட்டும். தென் இந்த ஃபில்லிங்ஸை ப்ரெட்டுக்கு மேலே வந்து நான் வச்சு அடுத்த ப்ரெட் எடுத்து அடைச்சி வச்சுக்கிறேன். நம்மளோட பவுல் வந்து ஹீட் ஆன உடனே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். அண்ட் சிம்மில் வச்சுருங்க. ஓகேவா, ஸோ ப்ரெட்டில் எல்லா மாதிரியும் நான் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே சேமாக பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அந்த ப்ரெட்டை வந்து நம்மளோட கடலை மாவு இருக்குல்ல, அந்த மிக்ஸ்சரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் தூக்கி போட்டுடணும். ஓகேவா, எண்ணெயில் தூக்கி போட்டு அதை வந்து சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இந்த ஸ்டவ்வை வந்து சிம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ நம்மளோட ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஐ லவ் இட். ஸோ இன்னொரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.